எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சத்தானதும் கூட. லெமனில் விட்டமின் சி இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லது. அதோட லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப அதே லெமன் வாசனையோட எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சாமானெல்லாம் எண்ணெயில் தாளித்து நம்ம லெமன் ரைஸ்க்கு சேர்க்க போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம், மஞ்சள் தூள். நான் லெமன் ரைஸ் சாதம் கொஞ்சம் அழியே இல்லாமல் உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துகிட்ருக்கிறேன். இதை போல் சூப் கப்பில் 4 கப்பு சாதம் எடுத்துருக்கிறேன். இப்போது இது கூட நம்ம எலுமிச்சம்பழத்தையும் உப்பையும் பச்சையாகவே சேர்த்துடணும். எலுமிச்சம்பழத்தை சூடு பண்ணாக்கா கசப்பு வந்துடும், அது ரொம்ப உடம்புக்கும் ஆகாது. அதனால் சூடு பண்ணக்கூடாது. இப்போ இந்த ரைஸில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து தாளித்த சாமானை கொட்டுவோம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கணும். இதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் கடலை எண்ணெய் தான் போடுறேன். கொஞ்சம் கம்மியாக வேணும்னா போலும் அவங்க இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா சாதம் ஒட்டும், நல்லா இருக்காது. இது கூட கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிச்சாதான் சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டெல்லாம் போடாதீங்க. சில பேர் போடுறாங்க, அது வாசனை நல்லாவே இருக்காது. இது முந்திரி பயிறு. இது நல்லா சாதம் மாதிரி இருக்கணும்னு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கூட பெருங்காயம். பெருங்காயம் கட்டாயமாக போடணும், அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். கலருக்காக மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி ரொம்ப எண்ணெயில் கருது விடக்கூடாது. இப்போ நிறுத்திடணும். பொடி போட்ட உடனே நிறுத்திடணும். அந்த சூட்லேயே சரியாக போயிடும். இதை நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பும் இது கூட எலுமிச்சம்பழம் ஜூஸையும் போட்டு வச்சுருக்குறோம். இதில் தாளிச்சதை போட போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சாதத்தை இப்படி போட்டு கரெக்டாக இதில் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்து மூடி வைக்கணும். ஒரு 1/2 hour மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த புளிப்பு உப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ரைஸோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிப்பு கூடவே போட்டுக்கிட்டிங்கன்னா சாதம் ஊறின உடனே கரெக்டாக இருக்கும். எப்பயுமே எலுமிச்சம்பழம் சாதத்தோட இந்த முந்திரி சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதத்தோட தான் கடலை சேர்ப்பாங்க, வேர்க்கடலை. இது அப்படியே நல்லா மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறின பிறகு உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கூட அப்பளம், சிப்ஸ் வச்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம சாப்பிட லெமன் ரைஸ் ரெடியாக இருக்குது. மேலே ஒரு டெக்கரேஷனுக்காக நான் சும்மா கேரட்டை துருவி போட்டிருக்கேன். கூட தேங்காய் துவையல், பப்படம் வச்சுருக்கேன். பப்படம், அப்பளம், வத்தல், சிப்ஸ் எது வேணுமோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.